வெட்டினரி ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் டாக்டர் ஆர் தியாகராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் நாய்களோட முரட்டுத்தனம், கோபம், இதை எப்படி நம்ம சமாளிக்கிறது, இதுக்கான காரணங்கள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா சமீப காலமாக சென்னையில் சில இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. சிறுமிகளை நாய்கள் கடித்து குதறிய சம்பவங்கள்லாம் நடந்தேறி இருக்கு. இதனால் மாநகராட்சியும் ரொம்ப நாய் வச்சிருப்பவங்கள்ட்ட வந்து லைசன்ஸ் கட்டாயம் இருக்கணும், இல்லைன்னாக்கா ஃபைன் போடுவோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த பதிவு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன் நாய்களில் முரட்டுத்தனம், கோபம் எதனால் வருது, அதுக்கான காரணங்களை ஒன் பை ஒன் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ப்ரிடேட்டரி பிஹேவியர்னால வருது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ரொம்ப ஸ்பீடாக வேகமாக போகும்போது ஒருத்தன் வேகமாக ஓடுறான், மற்றவங்கலாம் நடந்து போகிறாங்க, ஒருத்தன் மட்டும் வேகமாக ஓடுறான்னா அது இன்ஸ்டிங்டாகவே அந்த ஆளை பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிடும், துரத்த ஆரம்பிச்சிடும். அது வந்து அந்த காலத்துலேருந்தே இரையை நோக்கி ஓடி பழக்கமான அந்த டாகுக்கு இந்த இன்ஸ்டிங்க்ட், அதோட அந்த அறிவு இன்னும் இருக்குது, அந்த இயல்பு அதுக்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அதனால் ப்ரிடேட்டரி பிஹேவியர்னால வேகமாக மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட் அதை துரத்தும், கட்டாயம் துரத்தும். அதனால் நம்ம பண்ண வேண்டியது எப்போவுமே வேகமாக ஓடக்கூடாது. ஒரு நாய் நம்மளை குலைக்குதுன்னு வச்சிங்கனாக்கா அதை வந்து நம்ம ஓடவே கூடாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஃபியர் சைக்கோசிஸ், ரெண்டாவது வர்றது பயத்தினால முரட்டுத்தனம் வர்றது. ஒரு டாகை வந்து நீங்கள் ஒரு 4 சுவத்துக்குள்ள ஒரு மூளையில் வச்சு அடிக்கிற மாதிரி போனீங்கன்னா அது பயந்த சுபாவம் உள்ள நாயாக இருந்தாலும் திருப்பிட்டு உங்களை தாக்க ஆரம்பிக்கும். இது எந்த அனிமல்ஸுக்கும் அது பொருந்தும். நீங்கள் ஈவன் பாம்பே எடுத்துக்கோங்க, அது அதை நீங்கள் துரத்திக்கிட்டே போய் ஒரு ரூம்குள்ளே போயிடுச்சு, அது வேற வழியே இல்லை, போகிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னாக்கா அது உங்களை தாக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அது ஒரு எஸ்கேப்பாக தான் பார்க்கும். இது அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் எல்லா அனிமல்ஸுக்கும் இருக்குது. அதனால் நாம் எந்த ஒரு டாகையுமே வந்து ஒரு கார்னர் பண்ணி அதை அடிக்க ட்ரை பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது பயம் செட் ஆயிடுச்சுனாக்கா அது எந்த லெவலுக்கும் யாரையுமே கடிக்கிறதுக்கு தயாராகிடும். இதை தவிர அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது கட்டியே வச்சிருக்கிறதுனால வர்ற அக்ரஷன். சில ஓனர்ஸு நாயை எப்போவுமே செயினில் போட்டு கட்டியே வராண்டாவில் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஒன்ஸ் அதை அவுக்கும்போது இவ்வளோ நேரம் ஏன்டா என்னை கட்டி வச்சிங்கிற ஒரு இதில் கோபத்தில் அது இருக்கும். அந்த நேரத்தில் யாராச்சும் உள்ளே வந்தால் நல்லா கடிச்சு வச்சிடும், பயங்கரமாக குலைக்கும். இந்த கோபத்தை அவங்க வர்றவங்கள்ட்ட காட்டும். அதனால் எப்போவுமே நாயை வந்து ஃப்ரீயாக விட்டு பழக்கணும். தேவைப்பட்டால் மட்டும் நாயை கட்டி வைக்கணுமே தவிர வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அதை ஃப்ரீயாகவே வச்சுருக்கிறது நல்லது. அடுத்தது டெரிட்டோரியல் அக்ரெஷன் சொல்லுவோம். தன்னோட எல்லை பகுதியை அது யூரின் அடித்து மார்க் பண்ணி வச்சுக்கும். இதுக்கு மேலே இது என்னோட எல்லை பகுதி, இதுக்கு மேலே யாரும் வரக்கூடாது, மற்ற டாகெல்லாம் வரக்கூடாது, வந்தால் கத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அது மனநிலையில் இருக்கும். அப்போது அந்த ஏரியாவுக்குள்ளே வர்ற டாக்ஸாக இருந்தாலும் சரி, ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் அது வந்து குலைக்க ஆரம்பிக்கும். நம்ம உடனே திரும்பி போயிட்டோம்னா அந்த ஏரியா விட்டு போனாக்கா அது நம்மளை துரத்தாது. அதனால் இது பேர் டெரிட்டோரியல் அக்ரெஷன் சொல்லுவாங்க. எல்லையை மீறி வருபவர்களை அது வந்து குலைக்கும். அதுக்கு அடுத்ததாக மெட்டர்னல் அக்ரெஷன். ஒரு நாய் குட்டி போட்டிருக்கு, அது நிறைய குட்டிகளை வச்சு காவந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் ஒருத்தன் என்ட்ரா ஆனானாக்கா நாயை தூக்குறதுக்கு வர்றாங்கிற பய உணர்ச்சியில் அது நாய்க்குட்டிகளை காப்பாற்றணுங்கிற ஒரு தாய்மை உணர்ச்சியில் அது வந்து பயங்கரமாக குலைக்கும். அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போய் கடிக்கவும் செய்யும். அதனால் ஒரு குட்டி போட்ட நாயை வந்து நாம் இருந்ததுன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே போகிறது தவறு. அதுக்கு அடுத்து காம உணர்ச்சினால் வர்றது. அதாவது 4 ஆண் நாய்கள் இருக்குது, ஒரு பெண் நாய் பீரியட்ஸுக்கு வந்துருக்கு, மேட்டிங் டைம். இந்த சமயத்தில் அது ஒன்றை தான் அகாமடேட் பண்ண முடியும். இந்த 4ல் 1 ஜெயிக்கும், அது மேட்டிங் பண்ணும். மற்ற 3 தோற்று போனது பயங்கர கோபத்தில் இருக்கும். இந்த சமயத்தில் ஒரு ஆள் போய் வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தாலும் அவனை துரத்த ஆரம்பிக்கும். ஓகே, அதனால் நாம் காம உணர்ச்சியினால் தோல்வி அடைந்த நாய்களை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு அடுத்து பெயின்னால வர்ற அக்ரெஷன். ஒரு நாய்க்கு நாள்பட்ட காயம் இருக்குது அப்படின்னாக்கா அது எப்பவுமே வலியில் இருக்கும். அந்த வலியில் இருக்கிறதுனால அது வந்து எப்பவுமே ஒரு கோபத்தில் இருக்கும். அதை நம்ம பார்த்து ஒரு நாய் பயங்கரமான நாள்பட்ட புண்ணோட சுற்றிக்கிட்டு இருக்குன்னாக்கா அது பக்கத்தில் போகிறது ஆபத்தானது. அதுக்கு அடுத்து நாள்பட்ட நோய். அது ஒரு ஆர்த்தரைட்டிஸாக இருக்கலாம், இல்லை அல்சராக இருக்கலாம். வயிற்றில் அல்சரு, அது தீராத அல்சராக ரொம்ப நாளாக அது பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது போன்ற நாய்கள் பயங்கர கோபத்திலே இருக்கும், எல்லாரையுமே பார்த்து குலைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இதை நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அடுத்து ஆங்ஸிட்டின்னாக்கா ஒரு ப்ரெசன்ட் டேஞ்சரை பார்த்து பயப்படுறது ஃபியர் சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் ஃப்யூச்சரை பார்த்து பயப்படுறது, ஃப்யூச்சரில் இதே சுச்சுவேஷன் நமக்கு வருமோ அப்படிங்கிறது வந்து ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். தனக்கு வேண்டியது நீர், உணவு இதெல்லாம் நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டிலேயே அது இருக்கும். அதனால் நிறைய தெருநாய்கள் குப்பத்தொட்டியில் இன்னைக்கு
என்னோட எனக்கு வர்ற சாப்பாட்டை ஒரு நாய் தூக்கிட்டு போச்சு, நாளைக்கு இதே நிலைமை இருக்குமோன்னு குப்பத்தொட்டி பக்கத்தில் ரொம்ப கோபமாக உட்காந்துருக்கும். இது ரொம்ப டேஞ்சரான தெருநாய், இது பக்கத்தில் நீங்கள் போகிறதே ஆபத்தானது. இதெல்லாம் வந்து காரணங்கள். இப்படி ஒரு நாய் வந்து அக்ரெசிவாக முரட்டுத்தனத்தோடு இருக்கும்போது அதை எப்படி நாம் சமாளிக்கிறது? எப்படி நம்ம சமாளிக்கலாம்? ஃபர்ஸ்ட் அது வந்து நாய் வந்து ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளது, அது எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது மேக்சிமம் உயரம் கம்மியானவங்கள தான் அது வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வரும். உயரம் அதிகமாக இருக்கிறவங்கள பார்த்து அது பயப்படும். அதனால நீங்கள் ஒரு டாக்கு உங்களை குலைச்சிக்கிட்டு கிட்ட வருதுன்னாக்க நீங்கள் கையை தூக்கிக்கிட்டு கிட்ட வராத, ஸ்டாப் அப்படின்னு கத்தணும். அதுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. நீங்கள் ஏதோ சத்தம் கொடுக்குறீங்கன்னு மட்டும் அதுக்கு புரியும். நீங்கள் அதிக டெசிபலில் கத்தணும். அது எவ்வளோ குறைக்குதோ அதோட அதிக டெசிபலில் நீங்கள் பயங்கரமாக கத்தணும். நீங்கள் பயங்கரமாக கத்தும்போது அது சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிடும். இது என்ன எவ்வளோ கத்துறான், பயமாக இருக்கே அப்படின்னு கொஞ்சம் பேக் அடிக்கும். அதனால நாம நல்ல சவுண்டு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம உயரமான இடத்துல நிற்கிறது ரொம்ப நல்லது. ஒரு படி மேலே ஏறிக்கலாம், இல்லை ஒரு மரத்து மேலே ஏறிக்கலாம், அல்லது ஒரு கார் மேலே ஏறிக்கலாம். உயரம் அதிகமாக அது பயப்பட ஆரம்பிக்கும். ஆஹா, ரொம்ப உயரத்தில் இருக்கானே அப்படின்னு அது ஒரு பயத்தில் நம்மளை பார்த்து குலைச்சிக்கிட்டே பின்னாடி போக ஆரம்பிக்கும். முக்கியமாக இதில் நீங்கள் முதுகை காட்டிக்கிட்டு ஓடக்கூடாது. அதோட நீங்கள் ஓடி அதை பீட் பண்ண முடியவே முடியாது, அதை தோக்கடிக்க முடியாது. அது நம்மளை ஈஸியாக துரத்திடும். ஒன்ஸ் நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களை கப்ப ஆரம்பிச்சிடும். அதோட ப்ரிடேட்டரி பிஹேவியர் செட் ஆகிடும். அதனால் முதுகை காட்டிக்கிட்டு ஓடவே கூடாது. எப்போவுமே உங்கள் நெஞ்சு பகுதியை காட்டிக்கிட்டு நீங்கள் பேக்கில் அதை பார்த்துக்கிட்டே நடந்து போகணும். ஐ கான்டாக்ட் எப்போவுமே அது கண்ணை பார்க்கக்கூடாது. அதோட வாழையோ அதோட வேற உடல் பாகங்களை பார்க்கணுமே தவிர அதோட கண்ணை நீங்கள் பார்க்கவே கூடாது. அது பார்த்தீங்கன்னா இன்னும் அது வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைகள் வந்து சின்ன குழந்தைகள் பயம் அறியாமல் சிரிச்சுக்கிட்டே அந்த நாய்கள்கிட்ட போயிடுவாங்க. அதுதான் பெரிய பெரிய தப்பு. ஏன்னா அது நாயோட பிஹேவியர் பிரகாரம் அதோட மேலுதட்டை மேலே தூக்கிக்கிட்டு மேலே இருக்கிற பல்ல காட்டும். அது வந்து கோபத்தை காட்டுற ஒரு பிஹேவியர் சைகை. அந்த இதை வந்து குழந்தைங்க நம்மக்கிட்ட காட்டுதுன்னு நினைக்க ஆரம்பிச்சோம். அதனால ஸ்மைல் பண்ணுறதை பார்த்துட்டு அது ஃப்ரெண்ட்லியாக வர்றாங்க குழந்தைங்கன்னு நினைக்காம கோபத்தோடு வர்றாங்கன்னு அது டாக் நினைக்க ஆரம்பிச்சிடும். அதை நல்லா தாக்க ஆரம்பிச்சிடும் குழந்தைகளை. அதனால எப்போவுமே டாகை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு கிட்ட போகிறது தப்பு. இது மட்டும் இல்லாமல் இதையும் மீறி உங்களை டாக் துரத்துது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களோட கிராயின் ரீஜன், கண்ணு, கழுத்து இதெல்லாம் ரொம்ப வல்னரபிள் பார்ட்டு. இதை எப்படியாச்சும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் குப்புறப்படுத்துருங்க, கண்ணை தரையோட ஒட்டி வச்சுக்குங்க, கழுத்தை கையால் மறைச்சிக்கிட்டு அப்படியே குப்புறப்படுத்துறது நல்லது. உங்களோட கிராயின் ரீஜன் தரப்பகுதியோட சேர்ந்து இருக்கணும். இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது மேக்சிமம் முடியாது 60% நாய் உங்களை மோந்து பார்த்துட்டு போயிடும். சில 20-30% 30% நாய் ஒரு கடி கடிச்சிட்டு ஓடி போயிடும். இந்த ஒரு கடியும் நீங்கள் வந்து கழுத்துலையோ கண்ணுலையோ கிராயின் ரீஜன்லையோ வாங்கக்கூடாது. அதுதான் நமக்கு முக்கியம். அதனால் நீங்கள் குப்புறப்படுக்கிறது தான் நல்லது. இந்த பதிவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.